பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். கொஞ்ச நாட்களாவே கமருதீன் ஃபேன்ஸ்லாம் வந்து பார்வதிக்கு விளக்கு பிடிச்சி நின்றுட்டு இருந்தானுங்க. பார்வதி எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? இந்த வீட்டிலே பார்வதி அண்ட் கமருதீன் 2 பேர் தான் ரியலாக இருக்காங்க, ராவா இருக்கிறாங்க, எந்த ஒரு மாஸ்க்கும் இல்லாமல் மனசில் பட்டதை ட்ரூவாக பேசுகிறாங்களா அப்படின்னு பார்வதிக்கு ஃபயர் விட்டுட்டு இருந்த கமருதீன் ஃபேன்ஸ் இன்னைக்கு தலையில் துண்டு போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அடி பாவி, ஒரு செகண்டில் அவனை இப்படி சொல்லிட்டே அப்படின்னு. ஏன்னா நம்ம செகண்ட் ப்ரோமோவில் பார்த்துருப்போம், பார்வதி வந்துட்டு அவர் மேலே ஒரு பெரிய அக்யூசேஷன் வச்சுருக்காங்க. லிட்ரலி வந்துட்டு அவர் ஒரு என்ன அன்வான்டாக டச் பண்ணார், ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரேஞ்சுக்கு அவங்க அதை எடுத்துகிட்டு போய் பேசியிருக்காங்க. ஏன்னா நான்லாம் கரெக்டாக பவுண்ட்ரி செட் பண்ணியிருக்கேன்னு, ஆனால் அவன் வந்துட்டு தப்பாக டச் பண்ணுறான், இந்த 2 பொண்ணு லவ்வர் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொண்டு போகிறான், எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு. ஏன்னா அவங்க யார், பார்வதி யார், நான் ஒருவனுக்காக படைக்கப்பட்டவள் அப்படின்றத பல தடவை சொல்லியிருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தங்கிட்டையும் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா பார்க்கும்போதெல்லாம் இந்த டைலாக் சொல்லுவாங்க, அப்படியே கமருதீன் கூடயும் போய் ஃப்ளட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஒருவனுக்காக படைக்கப்பட்டவள், நான் ஒருத்தன் கூட டேட் பண்ணணும் அப்படின்னா அதை நான் லாங் ட்ராவல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்வாங்க. ஆனால் இதே பார்வதி பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலாக வந்து பார்வதி திவாகர் கலை இந்த காம்போ தான் இருந்தது. ஸோ நல்ல ஒரு ரேப்போ அவங்களுக்குள்ளே இருந்தது. பட் அதுக்கப்புறம் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நம்ம டீமை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும். ஏன்னா அந்த நேரம் கமருதீன் வந்து அவங்களுக்கு பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்ட் இவங்களும் ஓகே அவனை வச்சு நம்ம கேமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில் அவங்க யூஸ் பண்ணாங்க. பட் போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திவாகர் அண்ட் கமருதீன்குள்ளே செட் ஆகலை. அண்ட் மோர் ஓவர் திவாகர் பார்த்தோம் அப்படின்னா அன்பு கேங் கூட சேர்ந்தார். ஏன்னா திவாகருக்கு சபரியை ரொம்ப பிடிக்கும். ஸோ சபரி கூட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டைமில் எஃப்ஜே, கனி, கெமி இவங்க எல்லாருமே சேர்ந்து அவர் கூட நம்ம திவாகர் கூட பேச ஆரம்பித்தாங்க. ஸோ திவாகர் எப்போதுமே அந்த அன்பு கேங் மேலே கோபமாக இருந்தவர். அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு ப்ராப்ளத்தை பார்க்க ஆரம்பித்தார். அதனால் பார்வதி கிட்ட சொன்னார், பாரு அப்படிலாம் இல்லை பாரு, சபரி வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் பாரு, கனி அக்கா நியூட்ரலாக இருக்காங்க பாரு அப்படின்னு சொன்னதுமே பார்வதிக்கு பிடிக்கல. பார்வதிக்கு என்ன கோபம்னா, நான் அந்த அன்பு கேங்கை எதிர்த்துட்டு இருக்கேன், நான் கனி கேங்கை எதிர்த்துட்டு இருக்கேன், நீ ஏன் அங்கே போய் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கோவப்பட்டாங்க. ஆனால் அதே பார்வதி திவாகருக்கு பிடிக்காத வினோத் கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க, திவாகருக்கு பிடிக்காத கமருதீன் கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அதை வந்து யாரும் கேட்கக்கூடாது. அதாவது திவாகர் வந்துட்டு எனக்கு பிடிக்கல நீ ஏன் அவங்க கிட்ட பேசுகிற அப்படிலாம் அவர் கேட்க மாட்டார். ஆனால் பார்வதிக்கு பிடிக்காத ஒருத்தர் கூட திவாகர் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திவாகரை கலட்டி விட்டாங்க. அந்த நேரம் தான் கமருதீன் கூட பயங்கரமாக க்ளோஸ் ஆனாங்க. அரோரா, கமருதீன் அண்ட் பார்வதி அப்படின்றவங்க வந்துட்டு இந்த லவ் கான்செப்ட், அவன் ஒய்ஃபு, நைட்டுக்கு யார், டே டைமுக்கு யார் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. அவளும் பெண் தானே அவனும் ஆண் தானேன்ற மாதிரி அவங்களும் ஒரு காஜி கப்பல்ன்றதை நிரூபிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு கவர் கப்பல் ஆகிட்டாங்க. சாப்பிடணும், மிட் நைட் சாப்பிடணும், ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், கவர் போட்டு சாப்பிடணும், இப்படியெல்லாம் பயங்கரமாக பேசினாங்க. அடல்ட் கண்டென்ட் பயங்கரமாக பேசின அவங்க ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. 2 பேரும் அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறது, ஜெயிலில் போய் அங்கே போய் ரொமான்ஸ் பண்ணுறது, அவங்களுக்கு இவர் மாதுளப்பழம் ஊட்டி விடுறதும், இவங்க அவர் மேலே கால் போட்டு தூங்குறதும், அவரை அடிக்கிறதும், அவரை கொஞ்சிறதும், அவர் சும்மா உட்காந்துருந்தா கூட அவர் கன்னத்தை பிடிச்சி கொஞ்சிறது, இப்படியெல்லாம் பார்வதி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட கமருதீன் பார்வதியை விட்டு வேறு யார்கிட்டையும் போகக்கூடாதுன்றது அவங்க இன்டென்ஷன். அதே மாதிரி கமருதீன் அண்ட் அரோரா கூட சண்டை வந்துச்சு. இந்த ஆதிரை வந்துட்டு அரோரா கிட்ட ஏதோ சொன்னாங்க அப்படின்ற ஒரு வீக்கெண்ட் சண்டை பார்த்தோம் இல்லையா, அந்த டைம் அரோரா அண்ட் கமருதீன்குள்ள சண்டை வந்து அவ்வளோவா பேச மாட்டாங்க. அரோரா வந்து கொஞ்சம் கழட்டி விட்டுட்டாங்க கமருதீனை. ஸோ கமருதீன் அண்ட் பார்வதின்னு அது ரொம்ப ஜாலியாக அவங்களுக்கு போச்சு. ஆனால் இப்போ வந்து கமருதீன் இங்கே சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போகிறாரு. ஸோ அங்கே போகும்போது சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு ஒர்க் பண்ணுற 2 பேர் கமருதீன் அண்ட் கெமி, இவங்க 2 பேரும் தான் போவாங்க. அங்கே போய் நேற்று பார்த்தோம் அப்படின்னா, நேற்று 2 பேரும் ஒரு ஸ்கிட் பண்ணுறது, அங்கேயும் 18+ கண்டென்ட் தான் ஓடிச்சு. அடல் ஜோக்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, கெமி அண்ட் கமருதீன் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் பார்வதிக்கு அதுவே காண்டு. பார்வதி பயங்கரமான ஒரு பொசசிவ் பர்சன். ஸோ அவங்கள விட்டுட்டு கெமி கூட அவர் பேசிகிட்டு இருந்தது அவங்களுக்கு அப்போவே காண்டாக இருந்தது. என்னடா அங்கே பேசுகிற அப்படின்ட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அரோரா அண்ட் கமருதீன் மறுபடியும் பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறது, பேசுறது அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ பார்வதிக்கு இது பிடிக்கல. தன்கிட்ட மட்டும் பேசிகிட்டு இருந்த கமருதீன் இப்போ மறுபடியும் வந்து அரோரா கூட பேச ஆரம்பிச்சிட்டான், கெமி கூட பேசுகிறான் அப்படின்றது பிடிக்கல. அண்ட் மோர் ஓவர் நம்ம சேது நான் சொன்னார் இல்லையா, வெக்கமே இல்லாமல் பண்ணுறதை பண்ணிட்டு இப்போ வெக்கப்படுறான் பாரு அப்படின்னு சொன்னார் இல்லையா வீக்கெண்டில், அதுவும் பார்வதிக்கு புரிஞ்சிருச்சு. ஓ வெளியே ஏதோ தப்பாக போயிருக்கு, வெக்கமே இல்லாமல் பேசுறது அப்படின் போது நம்ம பேசுனது டெஃபினட்டாக போயிருக்கும். அப்போ அதுக்கு நம்ம வந்து பவுண்ட்ரி செட் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு பவுண்ட்ரியிலேருந்து பேசலாம், ஃப்ரெண்ட்லியாக இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நேற்று நைட்டு பேசினாங்க.
ஸோ அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு, வெளியே இது எங்கும் தப்பாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ இவரை கமருதீனை கழட்டி விட்டுட்டு இப்போ மறுபடியும் திவாகர் கூட வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ திவாகர் அண்ணனுக்கு இன்றைக்கி காலையில் சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா, திவாகர் அண்ட் வினோத்துக்குள்ளே இந்த பிரச்சனை வரும்போது டே பைத்தியக்காரா அப்படின்னு வினோத் திட்டினதும் நம்ம அக்கா பொங்கிட்டு வந்துட்டாங்க இல்லையா, இவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோட திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி வந்தாங்களே. ஸோ திவாகர் அண்டு பார்வதி மறுபடியும் சேர்ந்துட்டாங்க. அண்ணன் உனக்குனா எனக்கு நீ, நம்ம 2 பேரும் தானே சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு திவாகர் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதில் தான் அவங்க சொன்னாங்க, எனக்கு கமருதீன் வந்து அன்வான்டாக டச் பண்ணுற மாதிரி இருக்குது, என்ன தான் நான் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணியிருந்தாலும் எனக்கு என்னமோ அவன் மேலே தப்பாக தோணுது அப்படின்னு இவங்க சொல்லவும் அவர் நம்மளோட திவாகர் இருந்துட்டு ஆமாம்மா அவன்கிட்டலாம் பேசாத, சேஃப்டி இல்லை அப்படின்றார். சார் யார் சார் நீங்கள், அவங்க என்ன சொன்னாலும் களிமண் மாதிரி உட்காந்துக்கிட்டு மண்டே ஆட்டுவானா அந்த திவாகர்ன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இதே திவாகரை அவங்க கமருதீன் கிட்ட போய் சொன்னாங்க. கமருதீன் அண்ட் பார்வதி ஜெயிலில் இருக்கும்போது பார்வதி சொன்னாங்க, உங்கள் கூட அதாவது கமருதீன் கூட இருக்கிறது கூட சேஃபாக இருக்குதான், அதுவே திவாகர் கூட ஜெயில் போட்டிருந்தாங்கன்னா நல்லா காலி ஓன் கூட இருக்கிறதுனால ஹாப்பியாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ உங்களை அங்கே போய் தப்பாக சொல்கிறாங்க, இன்றைக்கி நம்மகிட்ட இவ குறை சொல்கிறா அப்படின்னா நான் கமருதீன் கிட்ட நம்மளை பற்றி எவ்வளோ சொல்லியிருப்பா அப்படிலாம் இருந்தாலும் யோசிக்கவே மாட்டானா, என்ன சொன்னாலும் மண்டே ஆட்டுவான் போல இருக்குது. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுபிக்ஷா அவங்களோட ஸ்டோரி சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. லைக் அவங்க கூட ஒர்க் பண்ண ஒரு பையன் வந்து அவங்கள ப்ரொப்போஸ் பண்ணாங்க, ஸோ அதனால தான் அந்த ஒர்க்கை விட்டுட்டு வந்தேன், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண இடத்துல ஒருத்தர் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணார் அப்படின்னு அந்த ஸ்டோரி எல்லாம் சொன்னாங்க. ஸோ அது எதுக்காக சொன்னாங்கன்னா லைஃப்பில் இதெல்லாம் நான் பார்த்து க்ராஸ் பண்ணி வந்துட்டேன் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு எல்லாத்தையுமே ராவாக சொல்லிடுச்சு. பட் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்களும் அதை பார்வதி கேட்டுட்டு நாங்களும் தான் லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி பார்த்துருக்கோம், ஒரு பொண்ணாக இதை விட எத்தனை சுச்சுவேஷன் நான்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், பட் அதெல்லாம் வந்து நான் சோஷியல் மீடியாவில் இங்கே வந்து சொல்லிட்டு இருக்கேன்னா பாவம் நம்ம மேலே சிம்பத்தி காட்டணும் அப்படின்றதுக்காகவே இவ இதெல்லாம் வந்து கொண்டு வந்து சொல்லிட்டு இருக்கா பார்த்தியா அப்படின்னு இவங்களை சுபிக்ஷாவை இவங்க சொன்னாங்க. சுபிக்ஷா வாண்டடாக ஒரு சிம்பத்தி வேணும், அவங்கள பார்க்குறவங்க பாவமாக நினைக்கணுன்றதுக்காகவே அவளை யாரெல்லாம் லவ் பண்ணாங்க, யாரெல்லாம் வந்து அவளை ஹராஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி சிம்பத்தி தேடுறா அப்படின்னாங்க. இப்போ மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறான், அவன் உங்களுக்காக நிறைய இடங்களில் சப்போர்ட் பண்ணிக்கான், அவன் ஒரு முட்டாள் நீ ஒரு முட்டாள், பட் இருந்தாலும் உனக்காக வந்து சப்போர்ட் பண்ணி நின்று இருக்கா, எல்லாத்தையும் அவன் கூட பேசிட்டு இவங்களா தான் பண்ணுறாங்க. ஓவர் அவன் மேலே கை வச்சு உட்கார்றது, அவர் மேலே கால் தூக்கி போடுறது, அவரை கணத்தை பிடிச்சி இழுத்து கொஞ்சிறது, அவர் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறது, அவருக்கு பேசுகிற எல்லா 18+ கண்டென்ட்டுக்கும் இவங்களும் கம்பெனி கொடுக்குறது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் திவாகர் கூட சேரணும் அப்படின்னா அதுக்குன்னு கமருதீனை அவன் பேடாக பிஹேவ் பண்ணுறான், ஃபிசிக்கல் டச் சரியில்லை அப்படின்றதெல்லாம் யாரா நீ எவ்வளோ பெரிய எச்ச அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்களாம் நிறைய பேர் பார்வதி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், எங்கள் பார்வக்கா அப்படியே மூஞ்சிக்கு நேராக பேசிடுவாங்க, தப்பு பண்ணாலும் அவங்க சொல்லிடுவாங்க, எங்கள் பார்வக்கா மாதிரி வருமா, இந்த வீட்டில் மற்றவங்க எல்லாம் ஒரு முகமூடி போட்டு வாழும்போது எங்கள் பார்வக்கா மட்டும்தான் வந்து ரியலாக இருக்காங்க அப்படின்னாங்களே, இதுதான் ரியலா இல்லை உங்கள் புரிதல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. உண்மையாகவே அவங்களுக்கு தப்பாக தோணுச்சுன்னா கமருதீன் நீ பண்ணுறது எனக்கு தப்பாக இருக்குன்னு அவன்கிட்ட கேட்டிருக்கணும். அங்கே அவன் பண்ணுறது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் திவாகர் கூட சேரணும் அப்படின்றதுக்காக அவனை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இங்கே மட்டும் கிடையாது, பார்வதிக்கு ஒரு இடத்துல ஆர்குமெண்ட் வின் பண்ண முடியல அப்படின்னா அவங்க எடுக்கிற முதல் கார்டு விமன் கார்டாக இருக்கும். அன்னைக்கு துஷார் கிட்ட இவங்களுக்கு இவங்க நந்தினி வெளியே போனாங்க இல்லையா, அப்போது கன்சோல் பண்ண பார்வதி போகிறாங்க, அப்போ துஷார் சொல்கிறாரு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சண்டை வந்துச்சு. ஸோ உடனே துஷார் என்ன சொல்லிட்டாங்க, ஹே தள்ளிப்போ ஏன் இவ்வளோ பக்கத்தில் வர அப்படின்னு, ஏதோ துஷார் இவங்ககிட்ட தப்பாக பிஹேவ் பண்ண அந்த மாதிரி ஏய் தள்ளிப்போ என்ன பக்கத்தில் வர அப்படின்னாங்க. அதே மாதிரி நேற்று இவரை சொன்னாங்க பிரவீன் கிட்ட வரும்போதும், பிரவீன் தள்ளிப்போ என்ன எதுக்கு ஒரு ஆர்குமெண்ட்டில் என் பக்கத்தில் வர அப்படின்னு. ஏன்னா அவரோட வேலிடாக கொஷின் வச்சாங்க அப்படின்னா, யாராக இருந்தாலுமே ஒரு வேலிடாக கொஷின் வச்சாங்க அவங்களால ஆன்சர் பண்ண முடியலன்னா உடனே அவங்க மேலேயே வந்து அக்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அன்றைக்கி அரோரா கேட்டாங்க, ஏன் பாரு கியூசியில் இருந்து அவர் திவாகர் எவ்வளோ தப்பு பண்ணாரோ அதே அளவுக்கு நீங்களும் பண்ணீங்களே, நீங்கள் பண்ணதும் தப்பு தானே, எதுக்கு திவாகரை மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் ஒரு கேள்வி கேட்டதும், இங்கே பாரு அரோரா உனக்குலாம் நான் சொல்கிறத புரிஞ்சிக்கிற அளவுக்கு அறிவு கிடையாது, என்கிட்ட பேசாத அப்படின்னு. ஸோ ஒரு ஆர்குமெண்ட்டில் அவங்களால வின் பண்ண முடியல அப்படின்னா அது பையனாக இருந்தால் உடனே விமன் கடை தூக்கிடுவாங்க, பொண்ணாக இருந்தால் அப்படின்னா உனக்கு அது புரியாது அப்படின்னுருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஃபேக் ஃபெமினிஸ்டிக் தான் இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ பார்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.